அனைவருக்கும் வணக்கம். சாகித்ய அகாதமி ஆலோசனை குழுவின் ஆலோசனை குழு உறுப்பினராகவும் வழிநடத்துபவராகவும் அருளானந்தர் கல்லூரி பேராசிரியர் குருசாமி அவர்களுக்கும் உள்ளிட்ட அத்துணை பேரையும் இங்கு நான் வணங்குகின்றேன். இந்த கருத்தரங்கத்திற்கு அழைக்கின்ற பொழுது நான் சற்று தயங்கித்தான் இந்த ஆய்வினை மேற்கொண்டேன். ஏனென்றால் எனக்கு பழுத்த அனுபவம் உண்டு என்பதனால். நண்பர் ரவிச்சந்திரன் நான் எல்லாம் ஒன்றாக பயின்றவன். நம்முடைய தாமோதரன் அவர்களும் நாங்கள் மயிலம் தமிழ் கல்லூரியில் ஒன்றாக பயின்றவர்கள். வெகு சிறு கிராமத்தில் இருந்து வந்தாலும் இன்று பல்கலைக்கழக அளவில் கல்லூரிகளின் அளவில் நாங்கள் வேலை பார்த்து கொண்டிருப்பது எங்களுக்கு மிகவும் பெருமை. இதோடு நிறுத்தி இந்த அமர்வினுடைய என்னுடைய தலைப்பு ராஜம் கிருஷ்ணன் புதினங்கள் ஒரு ஃப்ராய்டிய வாசிப்பு. அதற்கான நண்பர் கொஞ்சம் அந்த பவர் பாயிண்ட் பிபிடி போட்டிருந்தார் நண்பர். ஃப்ராய்டிய வாசிப்பு என்கிற பொழுது அதற்கென்று ஒரு தனித்த வாசிப்பு மனநிலை வேண்டும். எனக்கு முன்பாக சென்ற அமர்வில் பேசிய தீக்கு ரவிச்சந்திரன் ஃப்ராய்டினுடைய வழித்தோன்றலாக இருக்கின்ற வழித்தோன்றல் என்று கருதப்பட்ட அல்லது ஃப்ராய்டிய சிந்தனை புலத்திலிருந்து விலகி ஃப்ராய்டால் வெளியேற்றப்பட்ட யூங் அவருடைய சிந்தனை புலத்தில் வாசித்து அமர்ந்திருக்கின்றார். ஃப்ராய்டிய வாசிப்பு அவருக்கு நீண்ட காலம் நூல்களாகவும் அவர் வெளியிட்டு கொண்டிருக்கின்றார். இந்த அமர்விலே பேராசிரியர் மாரியம்மாள் அவர்கள் கூட சென்ற அமர்வு தலைவர் மாரியம்மாள் அவர்களும் எங்களுடைய முன்னோடி, என்னுடைய நெறியாளர் பேராசான் அரங்க நலங்கிள்ளி அவர்களுடைய முனைவர் பட்ட ஆய்வாளர் அவர்கள். இப்படி நாங்கள் புதுவை பல்கலைக்கழக சூழலாகவே இன்று இருப்பதை நான் உணர்கிறேன். அதே நேரத்தில் இந்த ஃப்ராய்டிய வாசிப்பு கொஞ்சம் சற்று தனித்த வாசிப்பாக பார்க்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய தேவைப்படுகின்ற இடங்களில் பிபிடியையும் சில இடங்களில் கட்டுரையையும் வாசிக்க முயலுகின்றேன். குறித்த காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு. நம்ம ராஜம் கிருஷ்ணனுடைய நாவல்களில் ஒரு குறிப்பிட்ட சில நிறைய 53 நாவல்கள் எழுதியிருக்கிறாங்க புதினங்கள். அதில் ஒரு குறிப்பிட்ட புதினங்களை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். அதில் அந்த கரிப்பு மணிகள் தொடங்கி வனதேவியின் மைந்தர்கள் வரை எல்லாத்தையும் நான் முழுமையாக அதுக்குள்ளார போயிட்டு ஃப்ராய்டிய உளப்பகுப்பு ஆய்வு வாசிப்பை நான் மேற்கொள்ளவில்லை. அந்த புதினங்களின் ஒட்டுமொத்தமான புதினங்களினுடைய அவருடைய சிந்தனை புலத்தை கட்டுரைகள் அது புதினங்கள் வாயிலாகவும் படைப்பாசிரியர் வாயிலாகவும் இந்த வாசிப்பினை நிகழ்த்தி இருக்கின்றேன். அவருடைய வாசிப்பு அந்த புதினங்களில் தொடர்ச்சியாக இனம் கண்டு கொண்டிருப்பது அல்லது பொது கருத்தியலாக இருப்பது என்பது தன்னலமற்ற பொதுநலம் சார்ந்த பிறருக்காகவே வாழுகின்ற ஒரு மனநிலையை தொடர்ச்சியாக தன்னுடைய புதினங்களில் அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு புதினமும் அதை மீள மீள பதிவு செய்து கொண்டே இருக்கின்றது. எந்த பகுதி சார்ந்த மக்களாக இருந்தாலும் அந்தந்த பகுதிக்கே சென்று நேரடியாக தரவுகளை திரட்டி அதன் வாயிலாக தன்னுடைய புதின எழுதுமுறையை அவர் கையாண்டு கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் நான் அந்த பொது பொருண்மையை நான் கருத்தில் எடுத்துக்கொண்டு ஃப்ராய்டிய வாசிப்புக்கு உட்படுத்தியிருக்கின்றேன். இந்த உள்ளடக்கம்னு பார்த்தோம்னா நான் இப்படி ரொம்ப ஓரிரு வரிகளில் சுருக்கி கொள்ள ஆசைப்படுகிறேன். அகவாழ்வு செய்திகள், விவரணங்கள்,
வர்ணனைகள் தவிர்க்கப்பட்டு புறக்கூறுகளாக அல்லது புறவாழ்வு செய்திகளாக இருக்கின்றன. இங்கு அகவாழ்வு செய்திகள் என்பவை நான் இங்கே காதல், காமம், கோபம் என்று தனி மனிதம் சார்ந்த விஷயங்களை அவர் அதிக முக்கியத்துவம் தருவதில்லை தன்னுடைய புதினங்களில். புறவாழ்வு வாழ்வு செய்திகள் என்று எவற்றை நான் குறிப்பிடுகிறேன் என்றால், அவருடைய புதினங்களில் இருக்கின்ற பொருண்மைகளை, உள்ளடக்கங்களை நான் பேச விரும்புகின்றேன். சமூக நலன், பொது உடைமை சிந்தனை, குறிப்பாக பெண் விடுதலை, பெண் வாழ்வு, மேன்மையாக்கம், பெண்ணிய சிந்தனை, ஆணாதிக்க எதிர்ப்பு, நூற்றாண்டு கால ஒடுக்குமுறைக்கு எதிரான அவருடைய போர்க்குரல், ஆண் சமூக நம்பிக்கையினுடைய எதிர்ப்புகளாக அவருடைய புதினங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். அடுத்து, எனவே இந்த தவிர்ப்பு, அகவாழ்வு தவிர்ப்பு செய்திகள், காமம், கோபம், அதில் அங்கங்கே அப்படி போகிற போக்கில் 1-2 அப்படி போட்டுட்டு போகிறாரு, பேசிக்கிட்டு போகிறாரு. பாத்திரங்களின் வாயிலாக, மாந்தர்களின் வாயிலாக, அவருடைய வாழ்க்கையின் வாயிலாக பேசிக்கிட்டு போகிறாரு. ஆனால் அதில் ரொம்ப ஆழமான முறையில் அல்லாமல் அவருடைய மேல அவருடைய எழுது முறையும் சரி, உள்ளடக்க முறையும் சரி, இப்படித்தான் இருக்கின்றது. அதுவே அவருடைய படைப்பியல் கோட்பாடாக அவர் கை கொண்டு எழுதி கொண்டிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அவருடைய புதின படைப்பியல் கோட்பாடு என்றே நான் இதை சுட்ட விரும்புகிறேன். அவருடைய எழுதுமுறை எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். களத்தில் நேரடியாக சென்று தரவுகளை திரட்டி அவற்றை தம்முடைய கதைகளில், புதினங்களில் பதிவு செய்கின்ற முறை. அதில் அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்திருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். பெண் எழுத்தாளர்களில் ஒரு ட்ரெண்டை அவர் செட் பண்ணியிருக்கிறாருன்னு நான் கருதுகிறேன். இந்த அகவாழ்வு தவிர்ப்பும் புறவாழ்வு பதிவும் அது உளப்பகுப்பாய்வுக்கு கவனம் கொள்ளுகிறது. இந்த தவிர்ப்பு மற்றும் பதிவு முறை, அதில் இருக்கின்ற உளவியல் சிந்தனைகளை, உளவியல் காரணிகளை நாம் இங்கே பேச விழைக்கிறோம். அதில் குறிப்பாக தமக்காக வாழாமல் பிறருக்காக வாழுதல், அந்த புறவாழ்வு பதிவில் அவருடைய உயிர் நேயம், மனித நேயம் என்பதை விட உயிர் நேயம் அதிகமாக பார்க்கிறேன். அவர் வெறும் மனிதர்களை மட்டும் பேசலை, எல்லா உயிரினங்களுக்கும் அவர் பேசி குரல் எழுப்புவதாக நான் பார்க்க முடிகிறது. அப்புறம் மனித நேயமும் சேர்ந்து இருக்கிறது. இந்த அகவாழ்வு தவிர்ப்பில் அந்த கொஞ்சம் ரொம்ப செய்நேர்த்தியோடு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை தவிர்க்கிறாங்க அல்லது அதில் ஒரு மௌனம் காக்கிறார்கள். அந்த மௌனத்தை, அந்த தவிர்ப்பை ஃப்ராய்டிய உளப்பகுப்பாய்வு ஆய்வு செய்ய முற்படுகிறது அப்படின்னு நான் சொல்ல வரேன். அந்த தவிர்ப்புக்குள்ளார மாந்தருடைய இயல்பு உணர்ச்சி, ஒடுக்கம் இருக்கிறது தீவிரமாக. இதுக்கு அந்த மாந்தர் இயல்பு உணர்ச்சின்னா இங்கே நான் முழுக்க இன்ஸ்டிங்சுவல் டிரைவ்ஸ், அதைத்தான் நான் சொல்கிறேன். அந்த ஒவ்வொரு மனிதனுக்குமே உரிய அந்த இச்சை உணர்ச்சிகளை முழுக்க அவர் அடக்கி கொண்டு எழுதுவதாக தெரிய வருகிறது. அந்த அமுக்கம் எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறத தான் நம்ம அந்த காரணிகளை, அகக்காரணிகளை ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய நாவல் அல்லது புதினம் எழுதுவதில் உள்ள அந்த பதிவு முறைகளுக்கான உளவியல் காரணிகளைத்தான் நான் இதை இப்படி பார்க்க சொல்ல வரேன். இந்த அவருடைய புதினங்களின் பொருண்மை தெரிவுகள், இந்த சூஸ் அல்லது சாய்ஸ், அதற்கான உளவியல் காரணிகள் என்னன்னு பார்த்தோம்னா, புதின பொருண்மை தெரிவுகள், செலெக்ஷன், அதை எதை தீர்மானிக்குதுன்னா படைப்பு மனம் தீர்மானிக்கின்றது. படைப்பு மனதை நனவெளி தீர்மானிக்கின்றது. அதை சொல்லிட்டு போனார் ஃப்ராய்டோட தொடர்க்க அந்த சிந்தனைகளை. அன்கான்ஷியஸ் மைண்டு, த பர்த் ஆஃப் அன்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக அவர் பேசியிருக்கிறார். அன்கான்ஷியஸ் அப்படிங்கிற மைண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு மிக பேர் உரையாற்றுகிறார். அது போகிற போக்கில் நம்ம அதை கடந்துட முடியாது.
அந்த நனவெளி அந்த நனவெளியை எவை தீர்மானிக்கின்றன? இடிப்பஸ் உணர்வுகள் தீர்மானிக்கின்றன. இடிப்பஸ் உணர்வுகள் அந்தந்த மனம் சார்ந்த நனவெளி மனம் சார்ந்த பெற்றோர் விருப்பு வெறுப்பு உணர்வுகளாக அமைகின்றன அப்படிங்கிறது தான் அந்த எசென்ஷியல் ஆஃப் த ஃப்ராய்டினிசம். ஏன்னா என்னுடைய உரை பகுதியை 3 பகுதிகளாக நான் பிரிச்சுக்கிறேன். முதல் பகுதி கோட்பாடு, 2வது பகுதி அந்த ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் மெட்டீரியல் சொல்லியாச்சு. இப்போ நம்ம கோட்பாடு பகுதியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஃப்ராய்டிய கோட்பாட்டை மிகச் சுருக்கமாக ஒரு அறிமுக நோக்கில் தான் நான் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். எனக்கு என்னுடைய பேனா எழுதுதலின் மீது மிகப்பெரிய ஒரு அழுத்துதல் தொடர்ச்சியாக கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக என் பேனாவின் முனை மீது யாரோ அழுத்தி கொண்டிருப்பதாகவே நான் இருக்கின்றேன். அதனால் நான் நிறைய விஷயங்களை ரொம்ப சூசகமாக சொல்ல விழைந்தேன். என் நண்பர் குருசாமி அவர்களிடம் பேசிய பொழுது ஃப்ராய்டிய அடிப்படையில் எல்லாம் நான் பேசுவதற்கு அங்கு இணக்கமான சூழல் அல்லது இருக்குமா என்று பேசுகின்ற, தாராளமாக நீங்கள் எதை வேணாலும் பேசுங்க என்று அவர் அந்த ஆய்வு சுதந்திரத்தை அந்த தொலைபேசி உரையாடலில் வழங்கினார். அந்த நோக்கத்தில் பார்க்கும்பொழுது எனக்கு தயங்கி தான் நான் எழுதினேன். அதனால் நிறைய விஷயங்களை வெளிப்படையாலாம் பேசாமல் ரொம்ப கவனமாக எங்கெங்கே நீக்க வேண்டுமோ அங்கங்கெல்லாம் நீக்கித்தான் நான் பேசுகிறேன். ஏனென்றால் ஃப்ராய்டிய புரிதல் என்பது தமிழில் இன்னும் ஆரோக்கியமான சூழல் வளரவில்லை என்பது என்னுடைய நிலைப்பாடு. நண்பர் ரவிச்சந்திரன் 15 நூல்களுக்கு மேலாக எழுதியிருக்கலாம். ஆனாலும் இங்கு தமிழ்ச்சூழலில், தமிழ் திறனாய்வு சூழலில் வளரவே இல்லை என்பது தான் என்னுடைய தீர்க்கமான முடிவு. இப்போ இனி இடிப்பஸ் மனச்சிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, படிச்சிருக்கலாம். ஒரே ஒரு சின்ன முன்னாடி, அது குழந்தை பருவத்தில் ஏற்படுகிற சிக்கல். அதை கடந்து தான் நம்ம வர்றோம். அது யூனிவர்சல் கேரக்டர். அது உலகம் பூரா எங்கெங்கெல்லாம் மனுஷ இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு இந்த சிக்கல் இருக்கின்றது அப்படிங்கிறார். இடிப்பஸ் சிக்கல் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறார். அது ஒரு உணர்வு. ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய குழந்தை பருவத்தில் கடந்து வருகின்ற மன சிக்கல் நிலையைத்தான் இடிப்பஸ் சிக்கல்னு ஃப்ராய்டு பேர் வச்சு சொல்கிறார். இடிப்பஸ் என்கின்ற தொன்மத்திலிருந்து, கிரேக்க தொன்மத்திலிருந்து அந்த சொல்லை எடுத்து கையாண்டு அதற்கு பெயரிட்டு இருக்கிறார். இனி அடுத்தது, அது ரொம்ப எளிமையாக அதை ஒரு வரியில் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்படி கொடுத்துருக்குறேன். அது 2ஆக பிரிக்கிறாங்க, ஆண் இடிப்பஸ் பெண் இடிப்பஸ்ன்னு. அதில் முதல்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், நேர்மறை எதிர்மறை அப்படின்ட்டு. எதிர்பாலின பெற்றோர் ஈர்ப்பு, தன்பாலின பெற்றோர் வெறுப்பு. அதே போல் எதிர்பாலின பெற்றோர் வெறுப்பு, தன்பாலின பெற்றோர் ஈர்ப்பு. இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, அடுத்த இதில் ஆண் குழந்தைக்கு தாய் மீது விருப்பும் தந்தை வெறுப்பும், அந்த தாய் விருப்புக்கு தடையாக இருக்கின்ற தந்தை வெறுப்பு. அதுதான். அதே போல் பெண் குழந்தை தாய் வெறுப்பு தந்தை வெறுப்பாக இதை தான் ஆண் இடிப்பஸ் பெண் இடிப்பஸ்ன்னு பிரித்து சொல்கிறார். இதுக்கு அடுத்தது, இது ஒரு முக்கோணம், இடிப்பஸ் முக்கோணம்ன்ற தலைப்பில் அழகாக கொடுத்து இதை விளக்கிக்கிட்டு போகிறார். அது எப்படி ஆண் இடிப்பஸ் முக்கோணமாகவும் பெண் இடிப்பஸ் முக்கோணமாகவும் இரண்டும் சேர்ந்த ஒட்டுமொத்தமான முழு இடிப்பஸ் இருக்கிறது என்பதை சிந்தனை பதிவாக இந்த முக்கோண வரைபடத்தில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கிறாரு. அதற்கான விளக்கத்தை இனி நாம் அடுத்த இதில் பார்க்கலாம். கீழே உள்ள முக்கோணம் ஆண் குழந்தையினுடைய இடிப்பஸ் மனநிலை, மேலே உள்ள முக்கோணம் பெண் குழந்தையினுடைய இடிப்பஸ் மனநிலை. இரு முக்கோணங்களுக்கும் இடையிலான பச்சை நிற கோடு உடல் கூற்றியல், அதை அடிப்படையாக கொண்டு விளக்குகிறது. ஆண் குழந்தையின் ஆண் குறி உள்ள நிலை, பெண் குழந்தையினுடைய குறியற்ற நிலை அல்லது வடிவ வெளிப்பாட்டு நிலை, இதை தகுதிப்பாட்டு சொல்கிறேன். அதே போல் மீண்டும் அதை என்ன பண்ணுறாங்கன்னா, கீழ் இடது பக்கத்தில் இருக்கின்ற அந்த டயக்ராமில் பார்த்தோம்னா கொஞ்சம் முழுசாக சொல்லலாம். அது இருபாலின குழந்தையினுடைய எதிர்மறை இடிப்பஸ் சிக்கல்களை விளக்குகின்றது. அதே போல் நேர்மறை இடிப்பஸ் சிக்கல்களை அந்த கோடுகள் நிறங்கள் பதிவு செய்கின்றன. ஆண் குழந்தையினுடைய ஆண் குறி உள்ள நிலை இயல்பு நிலையையும் அற்ற நிலை, அதாவது குறியை இழந்து விடுவோமோ என்ற மனச்சிக்கல் நோயியல் நிலையையும் பேத்தாலஜிக்கல் ஸ்டேட்டஸ்ன்றாங்க. பெண் குழந்தையின் ஆண் குறியற்ற நிலை இயல்பு நிலையையும்
உள்ள நிலை, அதாவது குறியை பெற வேண்டும் ஏக்கம், பொறாமை, பதிலியாக ஆண் குழந்தையை பெற்றெடுக்கும் வரை உள்ள மனச்சிக்கல், நோயியல் நிலையையும் சுட்டுகின்றன. இந்த இருபாலின குழந்தைகளும் தன் பாலின பெற்றோர்களிடத்தில், பெண் குழந்தையாக இருந்தால் அம்மாவிடம், ஆண் குழந்தையாக இருந்தால் அப்பாவிடம் அந்த வெறுப்பு, பகைமை, எதிர்ப்பு உணர்வுகளை மெல்ல மெல்ல குழந்தை பருவத்தில் பெறுகின்றன அப்படிங்கிறது தான் முக்கியமாக. இதை நம்ம எந்த அளவுக்கு ஏற்றுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்கவுங்க சூழல் சார்ந்த நிலையில் இருந்து பார்த்துக்கலாம். இதுக்கு நிறைய இந்த சிக்கலை, இந்த கோட்பாட்டை அவ்வளோ சீக்கிரத்தில் அவருக்கே அங்கே முழுக்கவும் ஏற்றுக்கல. பிறகு தான் மெல்ல மெல்ல அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதில் இருக்கின்ற அறிவியல் விஞ்ஞான பார்வையை உணர்ந்த பிறகு அவர் மிகவும் பெரிதாக இந்த உலகம் ஏற்றுக்கொண்டது, அவருடைய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டது. அப்போது அது மட்டும் இல்லாமல் அந்த இருண்மை நிலை, ஆம்பிகுட்டி, அப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் அண்டு ரெக்கக்னைஷன்ஸ், இதெல்லாம் கூட அந்த இருபாலின குழந்தைகளுக்கும் மனநிலையில் உருவாகிறது. பெண் குழந்தைக்குன்னு வரும்பொழுது தான் நம்ம கொஞ்சம் வேறுபட்ட பார்வையில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன் பெண் குழந்தைக்கான அப்படின்னு வரும்பொழுது நாம் எடுத்துக்கிட்டு இருக்கிற இங்கே படைப்பாளர் பெண்ணாக இருப்பதனால் பெண் குழந்தையினுடைய இடிப்பஸ் மனச்சிக்கல் எவ்வாறாக இருக்கிறது என்பதை கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். பெண் குழந்தையினுடைய இடிப்பஸ் மனச்சிக்கல் வேறாக இருக்கிறது ஆண் குழந்தையை காட்டிலும் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்து. ரெண்டு குழந்தைக்குமே இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டாக இருக்கிறது யாருன்னா மதர் தான். ஆண் குழந்தைக்கும் சரி பெண் குழந்தைக்கும் சரி முதன்மை பொருளாக இருப்பவள் தாய் தான். அந்த ஆண் குழந்தை தாய் விருப்பினை மேற்கொள்கின்ற பொழுது தந்தை அதிகாரத்தில், தந்தை குடும்ப சூழலில் அது மெல்ல நுழைகிற பொழுது மிகப்பெரிய சிக்கலை அது எதிர்கொள்கிறது. அதே போல் தாயும் பெண்ணும் அப்படித்தான் எதிர்கொள்கிறாங்க ஒரு சிக்கலை. அப்போ சொல்லும் பொழுது ஃப்ராய்டு முக்கியமாக இந்த ப்ரீ இடிப்பஸ் பீரியடை ஃபோக்கஸ் பண்ணுறாரு. உமன் சைக்கியை டிஃபைன் பண்ணும் பொழுது, பெண் உளவியலை அவர் வரையறுக்கிற பொழுது ஆணை காட்டிலும் வேறுபட்ட நிலையில் இருப்பதை ரொம்ப நுணுக்கமாகவும் ஆழமாகவும் பேசுகிறார். தொடக்க காலத்தில் இருந்த தாயிடம் கொண்ட அந்த பிணைப்பு பெண் குழந்தைக்கு, ஒவ்வொரு பெண் குழந்தையும் தாயிடம் கொண்டிருந்த பிணைப்பு, அதில் எந்த சிக்கலும் இல்லைன்றார் ஃப்ராய்டு. நான் கொஞ்சம் வேகமாக முடிச்சிடணும், அதனால். அப்போது அந்த ப்ரீ எடிப்பஸ் பருவத்தில் தாய் மீது கொள்ளுகின்ற விருப்பு, காதல் ஒரு ஆக்டிவ் கேரக்டராக இருக்குதுங்கிற ஃப்ராய்டு. அது எந்த விதமான தாழ்வு மனச்சிக்கலுக்கும் ஆளாகாதது. இந்த ஒரு கருத்தை கொஞ்சம் மனசில் உள்வாங்கிக்கிட்டோம்னா நாம் ராஜம் கிருஷ்ணன் புதினங்களில் ஈஸியாக பேசிக்க அல்லது புரிந்து கொள்ள முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அந்த குறி பற்றிய உணர்தல். அது எந்த விதமான அறியாமையும் ஒரு சூழல் இருக்கிறது. அந்த சூழல் தான் மெல்ல மெல்ல காயடிப்பு சிக்கல் மனநிலைக்கு இருபாலின குழந்தைகளும் தள்ளப்படுகின்றன அப்படிங்கிறது தான் ஃப்ராய்டியம். பாலிக் ஸ்டேஜில், குறி உணர்வு பருவத்தில் மொத்தம் 5 படிநிலைகளை பேசிட்டு போகிறாரு. அதில் 3வது பருவம் குறி உணர்வு பருவம். அதில் பெண் குழந்தை நுழைகின்ற பொழுது தன்னை சக ஆண் குழந்தைகளோடு, சக குழந்தைகளோடு ஒப்பிட்டு பார்த்து தனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை அது மெல்ல உணரத் தொடங்குகிறது. இதுதான் அடையாளப்படுதல், ஐடென்டிஃபிகேஷன், ஃபிசிக்கல் அண்டு மென்டல் அண்டு கல்ச்சுரலி, இந்த 3மே சொல்கிறார் அவர். அப்போது தான் மெல்ல இடிப்பஸ் சிக்கலை பெண் குழந்தை சந்திக்கிறது. அது எங்கிருந்து தொடங்குகிறது என்றால், ஆண் குழந்தைக்கு இடிப்பஸ் சிக்கலிலிருந்து தொடங்குகிறது, பெண் குழந்தைக்கு காயடிப்பு சிக்கலிலிருந்து இடிப்பஸ் சிக்கல் உருவாகிறது அப்படின்னு சொல்கிறார். அதில் தான் குழந்தை மெல்ல தன்னுடைய தகுதிப்பாட்டு நிலையை உணர்ந்து சிறு அல்லது தாழ்வு மனப்பான்மையை மெல்ல மேற்கொள்ள தொடங்குகிறது அப்படிங்கிறார். இதை பெண்ணியவாதிகள் பின்னாடி வந்தவங்க முதல்ல தொடக்கத்தில் ஏற்றுக்கொள்ளலை. ப்ரோ ஃப்ராய்டியன்ஸ் அண்ட் ஆன்டி ஃப்ராய்டியன்ஸ் 2 பேருமே அதில் எதிர்நிலை ஃப்ராய்டியவாதிகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளலை. ப்ரோ ஃப்ராய்டியன்ஸ் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டு பிறகு பேசுகிறாங்க. அடுத்தது
அப்போது அந்த குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு சிக்கல் எங்கே வருதுன்னா, காயடிப்பு சிக்கல் தான் பெண்ணினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த பெண்ணினுடைய இடிப்ப சூழல் 3 விதமான மனநிலைகளை கொண்டு வருகிறது. ஒன்று காமத்தடை உணர்வு, 2வது மேஸ்குலினிட்டி காம்ப்ளெக்ஸ், 3வது இயல்பு பெண்மை உருவாக்கம், ஃபெமினியன் கேரக்டர். இந்த 3 விஷயங்களை உள்வாங்கிக்கிட்டோம்னா நம்ம ராஜம் கிருஷ்ணனுடைய படைப்புகளில் எப்படி அது வெளிப்படுகிறது, அல்லது அவருடைய சிந்தனை ஓட்டத்தில் படைப்பு பொருண்மை தெரிவில் பொருண்மையை உள்வாங்கி வெளிப்படுத்துவதில் அது எப்படி நடைமுறையில் வருகிறது என்பதை ஈஸியாக உள்வாங்கிக்கலாம். பால் வேறுபாட்டு நிலையிலிருந்து பாலின வேறுபாட்டு ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் நிலையை ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் அடையும் இந்த மனப்படிநிலை வளர்ச்சி, சைக்கோசெக்சுவல் டெவலப்மெண்ட்ஸ், இருபாலாருக்கும் ஆண்மை மற்றும் பெண்மை பண்பு உருவாக்கங்களை கொண்டு வருகின்றது அப்படிங்கிறாங்க. இப்போது சமூகத்தில் இருபாலின குழந்தைகளுக்கும் இடிப்பஸ் மனச்சிக்கல் மீது மிகப்பெரிய தடைகள் வருகின்றன. பண்பாடு மெல்ல உள்வாங்க தொடங்கப்படுகிறது மொழி மூலமாக. அப்போது இடிப்பஸ் மனச்சிக்கல் மெல்ல இருபாலின குழந்தைகளிடம் துறப்பு நிலையை எய்துகிறது, அல்லது இடிப்பஸ் மனச்சிக்கல் மெதுவாக கைவிடப்படுகிறது. ஏன்னா எதிர்ப்பு, அதற்கான தடைகள், சமூக தடைகள், குடும்ப தடைகள், அதை எதிர்கொள்ள ஆரம்பிக்கின்ற பொழுது இது நிறைவேறாது என்கிற அந்த விஷயம் மனதிலே புரிய தொடங்குகிற பொழுது அதை கைவிட தொடங்குகிறது. அதனால் மெல்ல குழந்தை சமூகமயமாகிறது. அதனால் அந்த உணர்ச்சிகள் முதன்மை இச்சை உணர்ச்சிகள் என்று சொல்லப்படுகிற ஃபாதர் லவ் அண்டு மதர் ஹேட், மதர் லவ் அண்டு ஃபாதர் ஹேட், இந்த ரெண்டுமே கம்ப்ளீட்டாக அப்படியே முழுக்க உறைகின்றன அல்லது உறக்கம் கொள்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதனால் என்ன ஆகுது, குழந்தை மனசில் மெல்ல அந்த இடிப்பஸ் மனச்சிக்கல் உணர்வுகள் கைவிடப்பட்டு ஒரு 3 மனநிலைக்கு அவை மாற்றம் கொள்கின்றன அப்படின்னு ஃப்ராய்டு சொல்கிறார். குறிப்பாக உமன் சைக்கிய வரையறுக்கிற பொழுது பாலியல் நோக்கங்களை கைவிடுதல், அபாண்டன்மெண்ட் ஆஃப் செக்ஷுவல் எய்ம்ஸ், அல்பாலியல் சிந்தனைகள் உருவாக்கம், டீசெக்சுவலைசேஷன், உயர்வழிப்படுத்தப்படுதல், சப்ளிமேஷன், இந்த 3 நிலைக்கு உருவாக்குது. இதனால தான் வளர வளர என்ன ஆகுது, குடும்ப அமைப்பிலும் சமூக அமைப்பிலும் மொழி வழி உள் நுழைவு செய்கிற பெண் குழந்தைகள் எப்படியெல்லாம் தன்னுடைய இடிப்பஸ் மனச்சிக்கலை அல்லது இச்சை உணர்ச்சிகளை அமுக்கம் செய்து கொண்டு அல்லது ஒடுக்கி கொண்டு பண்பாட்டு உணர்ச்சியாக மாற்றுகின்றன, உயர்வழிப்படுத்தம் பெறுகின்றன அப்படிங்கிறத ஒரு முக்கியமாக இதை சொல்கிறார். அப்போ மெல்ல ஈடு அமுக்கம் பெறுகின்றது, ஈகோ மெதுவாக வேலை செய்ய தொடங்குகிறது, சூப்பர் ஈகோ என்று சொல்லப்படுகிற பண்பாட்டு உணர்ச்சி எழுச்சி அல்லது தோற்றம் பெறுகின்றது. இதனால் பண்பாட்டில் சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ள விஷயங்களுக்கெல்லாம் மெல்ல குழந்தை ஏற்பு செய்ய தொடங்குகிறது. இதை உள்வாங்க தொடங்குகிற பொழுது தன்னுடைய தன்னுடைய தன்னுணர்ச்சிகளை, இயல்புணர்ச்சிகளை ஒடுக்கம் செய்து அல்லது அமுக்கி கொண்டு இவற்றை அப்படியே உள்வாங்கி அவற்றை வெளிப்படுத்த தொடங்குகிறது. செயல்களில் ஒவ்வொரு செயல்லையும் அது வெளிப்படுத்துது. அந்த அடிப்படையில் படைப்பாளருடைய புதினங்களை பார்க்கிற பொழுது அதுதான் இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் அப்படி வருது. அதில் குறிப்பாக பண்பாடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிப்பாக தன்னலமற்ற பொதுநலம், பிறருக்காக வாழுதல், எந்தெந்த மாதிரி சித்தாந்தங்கள் இருக்கின்றன அது தொடர்பான அவற்றை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய படைப்பில் அதை உள்வாங்கி புரிந்து அதை பயன்படுத்தி கொண்டு எழுதுவது என்ற நிலைக்கெல்லாம் இப்படித்தான் மெல்ல வருகின்றது படைப்பு மனம் அப்படிங்கிறது தான் இங்கே அடிப்படை. இதில் ஒரு 3-4 விஷயத்தை முக்கியமாக ஃப்ராய்டு ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அதில் டிஸ்பிளேஸ்மெண்ட், சிம்பலைசேஷன் அண்டு சப்ளிமேஷன் அண்டு சப்ஸ்டிடியூட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறார். இந்த 4 உத்திகளை அது கையாளுது. அப்படி கையாளுகிற பொழுது இப்போ ராஜம் கிருஷ்ணனுடைய படைப்பு பொருண்மைகளை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். தனக்காக எழுதுவது மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்காக எழுதுவது. இலக்கியம் பற்றி அவர் ஒரு இடத்துல இப்படி சொல்லிட்டு போகிறார்,
இலக்கியம் வெறும் பொழுதுபோக்குக்கு குறிக்கும் சிறு தீனிகள் ஆகிவிடக்கூடாது. அது மக்களின் இன்றியமையாத ஆரோக்கியமான சத்து உணவு போல் சமுதாய உணர்வை, மனிதாபிமானத்தை மக்களிடையே ஊட்டுவதாக இருக்க வேண்டும் என்ற நோக்கமே என்னை புதிதான களங்களுக்கு இட்டுச் செல்கின்றது என்றும், ஒரு நாவல் என்பது 4 சுவர்களுக்குள் அமர்ந்து வெறும் கற்பனையில் புனையப்படும் எழுத்துக்கோவை தான் என்பதில் எனக்கு முழுமையான உடன்பாடு கிடையாது. மனித வாழ்க்கையின் பல்வேறு பிரச்சனைகளிலும் நிலைகளிலும் பிரத்யட்சங்கள் எனப்படும் உண்மை வடிவங்களை தரிசித்த பின்னர் அந்த அனுபவங்கள் எனது இதய வீணையில் நீட்டிவிட்ட சுரங்களை கொண்டு நான் இசைக்க புகும் புதிய வடிவையே நாவல் என்று கருதுகிறேன் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு போகிறார். இப்படி அவர் புதிய பொருண்மை தெரிவு, புதிய களங்கள் நோக்கி செல்வது என்பது எதை அடிப்படையாக அது கொண்டிருக்கிறது என்றால், அது வழக்கமாக எல்லாரும் எழுதுறது தான். ஒரு படைப்பாளி தன்னுடைய கற்பனையை சேர்த்து குழைத்து தான் கண்டு கேட்டு உணர்ந்த அனுபவங்களை எழுதுவது. ஆனால் அம்மையாரிடம் இன்னும் மேம்பட்ட நிலையாக அது மாறி இருக்கிறது. அப்படி வருகிற பொழுது அவருடைய படைப்பு உருவாக்கத்தில் நனவும் நனவெளியும் கலந்தே இருக்கின்றன. நனவெளி மனம் என்கிற பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய இச்சை உணர்ச்சிகளும் இதில் கலந்து இருக்கும். இச்சை உணர்ச்சி வெளிப்படாத நிலை என்று பார்க்கின்ற பொழுது ராஜம் கிருஷ்ணனின் படைப்புகளில் பொதுநலம் சார்ந்த பெருவாரியான மக்களுடைய படைப்பாக அது மலர்ந்திருப்பதை உணர்ந்து கொள்ளலாம். இப்படி தனிப்பட்ட மனித நிலையில் இருந்து கடந்து பொது மனித நிலையில் நின்று ஒரு செய்தியினை பார்ப்பது, எழுதுவது, பேசுவது என்பனவெல்லாம் படைப்பு மனதினுடைய பண்பாட்டு உணர்ச்சியின் வெகுவான பாதிப்பு என்பதை ஃப்ராய்டிய மொழியில் புரிந்து கொள்ளலாம். படைப்பில் பண்பாட்டு உணர்ச்சி அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகின்ற பொழுது அந்த படைப்புக்கு அடியில் பண்பாட்டு உணர்ச்சிக்கு நேர் எதிரான இச்சை உணர்ச்சி முற்றிலுமாக அமுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை உளவியல் அடிப்படையில் பார்க்க வேண்டும். இச்சை உணர்ச்சி தன்னை எவ்வேறானும் வெளிப்படுத்த வேண்டும் என்று துடிக்கின்ற பொழுதெல்லாம் அவற்றிற்கு இடம் கொடுக்காமல் அவற்றை கைவிட்டு அதற்கு நேர் எதிரான சமூக உணர்ச்சி, பொதுநலம் சார்ந்த உணர்ச்சி என்ற பண்பாட்டு உணர்ச்சி மையங்களை ராஜம் கிருஷ்ணனின் படைப்பு மனம் மேற்கொண்டு படைப்புகளின் வழியாக வெளிப்படுத்துகின்றது. அதனால்தான் அவருடைய படைப்புகளில் அகவாழ்வு செய்தி பெரும்பான்மையாக அல்லது மறைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு மடைமாற்றம் செய்யப்பட்டு புறச்செய்திகளான சமூக அக்கறை, எளிய மக்களின் வாழ்வு நிலை, விளிம்பு நிலை, இப்படி பொது வாழ்வியல் கூறுகளை வெளிப்படுத்துவதாக மாறுகின்றது, மலர்கின்றது. இந்த மாற்றத்துக்கு அடிப்படை உளவியல் காரணம் அவருடைய குழந்தை பருவத்து பெண் மனதில் ஏற்பட்ட கடும் சிக்கல்களே என்பவைதான். அடிப்படையில் இனி அடுத்தது இப்படி ஒவ்வொன்றா நம்ம அதில் பார்த்தோம்னா இதை நம்ம தான் இப்போ வாசித்து சொன்னது. அடுத்தது இப்போ பண்பாட்டு உணர்ச்சியினுடைய ஆதிக்கம், இச்சை உணர்ச்சியினுடைய ஒடுக்கம் தான் இதை நம்ம பார்த்தோம். இப்போ தான் அடுத்தது இப்படி வருகின்ற பொழுது பண்பாட்டு உணர்ச்சியினுடைய ஆதிக்கம் அதனால் புனையப்பட்டவை அப்படிங்கிறது தான் ஃப்ராய்டிய முன்மொழியுது. அது மட்டுமல்ல, நார்மல் ஃபெமினிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் உருவாக்கப்படுவது தான் பெண்மை கோட்பாடு. மெல்ல மெல்ல உள்வாங்க தொடங்குகிற அந்த பெண் மனம் அப்படியாக தன்னை உருவாக்கி கொண்டு அதற்கான தன்னை முழுமையாக சமூகத்திற்காக ஒப்பளிப்பு செய்வது, சமூகத்திற்காக எழுதுவது என்று அந்த நோக்கத்திலே மெல்ல உயர்வழிப்படுத்தப்பட்டு எழுத தொடங்குகிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது இப்போ ராஜம் கிருஷ்ணனுடைய பெண்ணிய சிந்தனை ஏற்பை நாம் எப்படி உள்வாங்க பார்க்க முடிகிறது? புதினங்களில் நான் தொடர்ச்சியாக ஒரு 5 புதினங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு அதில் இருந்த கண்டென்ட்டை நம்ம எடுத்து பேசணும். இப்போ இனி ராஜம் கிருஷ்ணனுடைய பெண்ணியவாதத்தை எப்படி நம்ம பார்க்க முடிகிறது அப்படின்னா, அடிப்படையில் அவர் ஒரு பெண்ணியவாதி, பொது உடைமை சித்தாந்தவாதி, எல்லாம் ஓகே. அதுக்குள்ளார பெண்ணியவாதத்திற்குள் கூட்டு நனவெளி தாய் விருப்பு அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நான் யூங்கிய கூட்டு நனவெளி அப்படிங்கிற கான்செப்டில் இல்லை. ஃப்ராய்டு ஒரு கலெக்டிவ் அன்கான்ஷியஸை பற்றி அவருடைய ரிலிஜிக் சைக்கோஅனாலிட்டிக் தியரியில் அவர் பேசிட்டு போகிறார். அந்த கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் ஜெனட்டிக்கலாக வருதுங்கிறார். அந்த இதை நான் சொல்ல வரேன். பெண்ணியவாதம் கட்டமைக்கின்ற தாய் மையவாதம் முக்கியமாக இங்கு கவனத்துக்கு உள்ளாகிறது. அந்த தாய் மையவாதத்திற்குள்ளார உறைந்திருப்பது எதுன்னா
நனவெளி தாய் மீதான விருப்பு அல்லது காதல் அப்படிங்கிறது தான் நம்ம சுருக்கி புரிந்து கொள்ளலாம். எனவே அந்த காதல் விருப்பு என்பது இடிப்பஸ் பருவத்தினுடைய நனவெளி விருப்பாக இருப்பதை உணர்ந்து கொள்ளலாம். அதைத்தான் அது வெளிப்படுத்துகிறது. இதைத்தான் ஒரு பெண்ணிய சிந்தனையாக இன்னும் ஒரு வரியில் சொல்லணும்னா அது தன்னின ஈர்ப்பு அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஓரின ஈர்ப்பு என்று கூட நம்ம பெண்ணியத்தை பார்க்க முடியும். பெண்ணிய சிந்தனைவாதிகளை பெண்ணியவாதிகளை இப்படி ஃப்ராய்டிய நோக்கில் நின்று பார்க்க இடம் உண்டு. அதை பார்க்கலாம். அடுத்தது அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்கிற பொழுது அந்த முன்இடிப்பஸ் பருவ தாய் சிந்தனை ஓட்டம் தான் அந்த எந்த விதமான தாழ்வு மன சிக்கல் இல்லாத தாயோடு கொண்டிருக்கின்ற அந்த தாயோடு இருந்த பாண்டு இணைப்பை தான் அவர் என்ன பண்ணுறாரு, அதில் நல்ல ஆழமாக அவருடைய மனசு ஊறி இருக்கிறதுனால தான் இந்த பெண்ணிய சிந்தனையை அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதில் எங்கே போனாலும் வெளிப்படுத்திக்கிட்டே போகிறார். அப்போது எனவே அவருடைய கட்டமைக்கிற விஷயம் எதுன்னா தாய்மையவாதத்தை தான் அவர் கட்டமைக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனவே பெண்ணியம் என்பது கூட்டு நனவிலி தாய் கருத்தியல்களை குறியீட்டாக்கம் செய்கிறது. கூட்டு நனவிலி தாய் விருப்புகளாக உள்ள அவை நனவு நிலையில் சமூகத்திற்கு இசைந்த வகையில் பெண்ணிய படைப்புகளாக புதினங்களாக முகிழ்கின்றன அப்படின்னு நான் சொல்ல வரேன். அடுத்தது இந்த தாய்மையவாத கட்டமைப்பிலும் ஒரு விஷயம் முக்கியமாக இருக்கும். என்ன அப்படின்னா அதில் தந்தை மையவாத தகர்ப்பு இருக்கு. குறிப்பாக அதில் இருக்கிற தந்தை மைய தகர்ப்பு என்பது அது ஒரு எதிர்ப்பு தான். ஃபாதருக்கு எதிர்ப்பான ஒரு பெண்ணியத்தை ஏற்பது என்பது ஆணை எதிர்ப்பது தான். இன்னும் ரொம்ப சுருக்கமாக சொல்லணுமா, ஆணை எதிர்ப்பது என்பது தந்தையை எதிர்ப்பது தான். அதைத்தான் நம்ம இங்கே தந்தை மையவாத தகர்ப்பு அப்படின்னு சொல்கிறோம். அந்த தாய் மையவாத ஏற்பில் தந்தை மையவாத தகர்ப்பு இருக்கின்றது. அந்த தந்தை மையவாத தகர்ப்பில் நனவிலி தந்தை எதிர்ப்பும் பகையும் ஆண்மை சிக்கலும் வெறுப்பும் இருக்கின்றன என்பதை நாம் உணர்ந்துக்கலாம். இனி அடுத்தது பெண்ணியவாதியிலேயே அவர் மார்க்சிய பெண்ணியவாதியாக இருக்கிறாங்க. இப்போது இந்த கேள்வி வரலாம், அவர் மார்க்சிய பெண்ணியவாதியாச்சு, இடதுசாரி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், பேசுகிறார் என்றெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படி பார்க்கிற பொழுது அவர் அந்த பெண்ணியவாதி என்று சொல்கிற பொழுது நனவிலி தாய் அடையாளம் அந்த அந்த பெண்ணியவாதி என்ற சொல்லாடலில் இருக்கின்றது. அதே போல் மார்க்சியவாதி என்ற சொல்லாடலில் நனவிலி தந்தை அடையாளம் இருக்கிறது. ஒரே வகையில் ஒரு பக்கம் ஆணாதிக்க எதிர்ப்பினை அவருடைய படைப்பு மைய பொருளாக இருந்தாலும் அந்த படைப்புக்குள்ளார மார்க்சிய கோட்பாட்டு ஏற்பினை ஏற்றுக்கொண்டு அதை படைப்பில் உள்வாங்கி வெளிப்படுத்துவது என்பது நனவிலி தந்தை மீதான ஈர்ப்பு அல்லது விருப்பினை அவர் அழகாக உயர்வழிப்படுத்தி வெளிப்படுத்துகிறார் என்று நான் சொல்ல வருகிறேன். எனவே அந்த சொல்லாடலில் நனவிலி தாய் அடையாளமும் மார்க்சியவாதி என்ற சொல்லாடலில் நனவிலி தந்தை அடையாளமும் இருப்பதை உணரலாம் ஃப்ராய்டிய அடிப்படையில். அப்போ மார்க்சிய பெண்ணியவாதி என்ற ரெண்டு சொல்லையும் சேர்த்து பார்க்கிற பொழுது நனவிலி தாய் தந்தை அடையாளம் இருப்பதை உளப்பகுப்பாய்வு அடிப்படையில் உணர்ந்து கொள்ளலாம். ஆணாதிக்க கருத்தியல், அப்போ தான் நான் அதை கொஞ்ச நாளைக்கு தான் அதான் சொன்னேன். ஆணாதிக்க கருத்தியல் எதிர்ப்பும் மார்க்சிய கருத்தியல் தந்தை விருப்பும். இப்போ மார்க்ஸை அவர் என்ன பண்ணுறாருன்னா ஐடியாலஜிக்கல் ஃபாதராக அவர் எடுத்துக்கிறாருன்னு நான் சொல்ல வரேன். எப்படி நாம் இங்கே தமிழ் சமூகத்தில் தந்தை பெரியாரை திராவிட கருத்தியல் தந்தை என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அதுபோல் அவர் எப்படி இவற்றை உள்வாங்கி கொண்டார் என்பதை பார்க்கிறார். பெண்ணுக்கு ஆதரவான நிலையை கோட்பாட்டு கொண்ட எந்தெந்த கோட்பாடுகள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஏற்றுக்கணும்னு அவர் முடிவு பண்ணுறார். அவரை அறியாமலே அது மார்க்சிய சிந்தனையில் அதில் அவருக்கு உள்வாங்கப்படுகிறது. உள்வாங்கி அவர் ஏற்று அதை வெளிப்படுத்துகிறார். அப்படிங்கிற பொழுது தான் இந்த பெண்ணிய கோட்பாட்டு கருத்தியல் ஏற்புல அவருடைய நனவிலி தாய் ஏற்பு விருப்பு காதல் உணர்வுகள் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதே போல் அதே நேரத்தில் மார்க்சிய பொதுவுடைமைவாதி என்ற அடிப்படையில் பார்க்கிற போது ஏற்பில் நனவிலி தந்தை விருப்பு ஏற்பு உறவு முதலானவை இருப்பதை ஃப்ராய்டிய மொழியில் புரிந்து கொள்ளலாம். அடுத்தது இன்னும் ஒரு ரெண்டு இல்லை இதுக்கு முந்தி
நான் அதைத்தான் சொன்னேன். காரல் மார்க்ஸ் அவருடைய கருத்தியல் தந்தையாக முடிஞ்சிச்சா, கருத்தியல் தந்தையாக இருப்பதை, ஐடியாலஜிக்கல் ஃபாதராக இருப்பதை நம்மளை அவர் அங்கங்கே பேசிட்டு போகிறார். பின்னாடி இருந்தால் கூட இந்திய தேசிய சம்மேளத்தினுடைய அவர் தன்னுடைய தலைவராக இருந்தாலும் கூட அங்கே ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நான் அதெல்லாம் கட்டுரையில் எழுதியிருக்கிறேன், நேரம் கருதி நான் அதை சுருக்கிக்கிறேன். நான் அங்கே அவர் சொல்கிறாரு, ஐ எம் நாட் ஏ லீடர், ஐ எம் நாட் ஏ மெம்பர், ஐ எம் ஒன்லி ஏ மெம்பர் ஆஃப் பார்ட்டி அப்படின்னு எழுதுறாரு. நான் அந்த பெண் அந்த அந்த கட்சியினுடைய உறுப்பினர் தான், எங்கே தப்பு நடந்தாலும் யாராக இருந்தாலும் என்னை கேள்வி கேட்பேன்னு ரொம்ப திட்டவட்டமாக ஒரு வாக்கு மூலத்தை அவர் கொடுத்துட்டு போகிறார். அப்போது மார்க்சியவாதத்தை ஏற்றுக்கொண்டாலும் பொது உடைமையை ஏற்றுக்கொண்டாலும் அது பெண்ணுக்கு சாதகமாகவும் பெண்ணுக்கு சார்பு நிலையை எடுப்பதாலும் அதை ஏற்றுக்கிறார். அதே நேரத்தில் அங்கு ஒருவேளை அந்த சித்தாந்த புரிதலை தவறாக புரிந்து கொண்டு அதில் ஆணாதிக்கம் யாரேனும் செலுத்த நினைத்தால் நான் அதை எதிர்ப்பேன்னு சொல்கிறார். அந்த எதிர்ப்புக்குள்ளார மீண்டும் மீண்டும் எது வருதுன்னா அந்த நனவிலி தந்தை வெறுப்பு தான் இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எனவே அந்த கொள்கை தந்தை, கருத்தியல் தந்தை, இலக்கிய கருத்திய தந்தை என்றெல்லாம் அதை நம்ம அவருடைய படைப்புகளை இனங்காணலாம். அடுத்தது இந்த தந்தை கதைப்பொருள் தெரிவுக்கான அந்த கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லி நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். நான் அவருடைய ஃபீல்டு ஒர்க்குக்கு போயிட்டு எடுத்துக்கிறதுல, டேட்டா கலெக்ஷன் பண்ணுறதுல இருக்கிற அடிப்படையான உளவியல் காரணத்தை ஒன்று சொல்லலாம். ஆனால் ஒரு ரொம்ப விரிவாக ஆழமாக சொல்ல விரும்பல. ஒன்றே ஒன்று, அது ஒரு நார்சிசம் ஆக்டிவிட்டி. இன்னும் சொல்லணும், இன்னும் உடச்சி சொல்லணும், நிறைய இருக்குது அதில். நார்சிசத்துக்குள்ளார அது எதில் நோக்கி போகுது, என்ன வகையான எரோட்டிசம் அதில் இருக்குது, ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கிற டேட்டா கலெக்ஷனை அவர் என்ன பண்ணுறாரு. இப்போ நாம் காயின் கலெக்ஷன் பண்ணி நாட்டுப்புற தரவு சேகரிப்பாளர்கள் போயிட்டு கலெக்ஷன் பண்ணி அதை வகை வகையாக அடுக்கி வெளிப்படுத்துறது ஒன்று. இன்னொன்று வெளிப்படுத்தாமல் தான் மட்டும் வச்சுக்கிறது. இதுக்குள்ளார ஒரு எரோட்டிசம் ஒன்று இருக்குது. அது ஒரு காம பண்பு தான். அதில் குறிப்பாக இங்கே பார்த்தா அது ஒரு நார்சிசம் அப்படிங்கிறது தான் முக்கியமாக. அதில் இடிப்பஸ் உணர்வு ரொம்ப ஆக்டிவாக அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த இடிப்பஸுக்கு மூலமாக இருப்பது பைசெக்சுவாலிட்டி. நம்ம ரவிச்சந்திரன் சொன்னது போல் எந்த ஒரு ஆணும் ஆண் அல்ல, எந்த ஒரு பெண்ணும் முழுமையான பெண் அல்ல, இருபாலினமும் இருபாலின பண்புகள் இருக்கின்றன, பைசெக்சுவல் கேரக்டர் இருக்கின்றன அப்படிங்கிறத ஃப்ராய்டு ரொம்ப டீப்பாக பைசெக்சுவாலிட்டி அப்படிங்கிற இதில் கோட்பாட்டில் நிறைய பேசிக்கிட்டு போகிறார். அடுத்து இன்னும் ஒன்றே. எனவே அவருடைய அந்த இரட்டைப்பாலியல் சிந்தனை தான் அடிப்படையாக இயங்கியிருக்கு. இந்த இயல்பு உணர்ச்சியினுடைய ஒடுக்கம், பண்பாட்டு உணர்ச்சியினுடைய தோற்றம், எழுச்சி, ஆதிக்கம், தாக்கம், இதுதான் ராஜம் கிருஷ்ணனை மிக தீவிரமான எழுத்தாளராக அவரை எழுத வைத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உள்வாங்கிக்கிட்டு சொல்லலாம். அதே போல் அவருடைய கேரக்டர், அவருடைய மாந்தர்கள், புதின மாந்தர்களுக்கான பெயர்கள், படைப்புகளுக்கான பெயர்கள், அதில் கூட குறியீட்டாக்கங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றையெல்லாம் இன்னும் ஆழமாக நம்ம பேசலாம், அதுக்கான நேரம் இல்லை. கடைசியாக இப்படி சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். எழுத்தாளர்களின் தன்னலமற்ற தொண்டு என்பது பண்பாட்டு உணர்ச்சியின் ஆளுமையை நமக்கு உறுதியாக எடுத்துரைக்கின்றது. தனக்கு மட்டும் இன்றி பிறருக்காக, இந்த சமூகத்திற்காக வாழும் பண்பாட்டு உணர்ச்சி என்பது மனித சாவுச்சை உணர்ச்சியின் ஒரு பகுதியான பாலியல் கலவாத தன் வதைப்பு மன உணர்ச்சியில் இருந்து உருவாகின்ற ஒன்றாகும். மனிதனின் இச்சை உணர்ச்சிகளான தன்னலம் என்னும் வாழ்விச்சை உணர்ச்சியையும் பிறரை அழித்தல் என்னும் சாவிச்சை உணர்ச்சியையும் மனிதன் தனக்குள் அடக்கி அமுக்கி கொள்ளும் போதும் மற்றும் அவற்றை துறந்து கைவிடும் போதும் பிறர் நலம் நாடும் பண்பாட்டு மனிதனாக உயர்வழிப்படுகின்றான். மனித மன இச்சை உணர்ச்சிகள் ஒடுக்கப்படும் போது பண்பாட்டு உருவாக்கம் நிகழ்கின்றது. அந்த வகையில் இங்கு ராஜம் கிருஷ்ணன் தம் புதினங்கள் வழி பண்பாட்டு உணர்ச்சியின் தமிழ் அடையாளமாக, முகவராக விளங்குகிறார் என்று உறுதியாக கூறலாம். வாய்ப்புக்கு நன்றி.